ரொம்ப நாளா உங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா இந்த கோயில்ல இருக்க அம்மனுக்கு விரலி மஞ்சள தாலி கட்டி போட்டீங்கன்னா உடனே கல்யாணம் ஆயிடும்னு சொல்றாங்க. செங்கல்பட்டு பக்கத்துல பெரும்பாலும் யாருக்கும் தெரியாத சோழர்கள் காலத்துல கட்டப்பட்ட பெருமாள் கோயில் எங்க இருக்குன்னு சொல்றேன். டைம் இருக்கவங்க போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான டெம்பிள்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கோயிலோட பேரு கரியமாணிக்க பெருமாள் கோயில். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல வண்டலூர்ல இருந்து கிளம்பாக்கம் போற வழியில மாம்பாக்கம் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு. கோயில் என்ட்ரானே கொடிமரத்தை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துல கருடார்வாளரை பார்த்துட்டு நீங்க நேரா பெருமாளை தரிசனம் பண்ணிடலாம். கோயிலுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல ஆண்டாள் சன்னதி மற்றும் பழைய பெருமாள் சிலையை உங்களால பார்க்க முடியும். கோயிலுக்கு இந்த பக்கத்துல ஆஞ்சநேயர் சிலையும் மாணிக்கவல்லி தாயார் சன்னதியும் உங்களால பார்க்க முடியும். இந்த கோயில இருக்க மாணிக்கவல்லி தாயாருக்கு விரலி மஞ்சள் தாலி கட்டி போட்டீங்கன்னா ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாத இருக்க உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும்னு சொல்றாங்க. தாயார் சன்னதியில செவ்வாய்க்கிழமையில வழிபாடு பண்றது ரொம்பவே விசேஷம்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே பழமையான பெருமாள் கோயிலை இப்ப புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. இந்த கோயில சக்கரத்தாழ்வாருக்கு தனி சன்னதியே இருக்கு. கருவறைக்குள்ள கரியமாணிக்க பெருமாள் பக்கத்துல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி கொடுக்கிறாரு. இந்த கோயில நிறைய பேருக்கு திருமணமே நடந்திருக்கு. 9 வாரம் சனிக்கிழமையில தொடர்ந்து பெருமாளை தரிசனம் பண்ணி அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க. நீங்க பெருமாள் பக்தரா இருந்தீங்கன்னா கோவிந்தான் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே பழமை வாய்ந்த பெருமாள் கோயிலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட விசிட் பண்ணுங்க. கல்யாணம் ஆகாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.